கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்காக தேவன் நமக்கு கொடுக்கிற அருமையான வார்த்தை சங்கீதம் 147 1 கர்த்தரை துதியுங்கள். ஆம் தேவச்சனமே, கர்த்தரை துதிக்கணும். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. நம்ம எப்பொழுதும் துதிக்கிறது உண்டு, ஆனால் அந்த துதியினுடைய அர்த்தமும் துதியினுடைய ஆழமும் நமக்கு தெரிய வேண்டும். தேவச்சனமே, ஒரு கடலின் ஆழத்தை காட்டிலும் தேவனை துதிக்கிற துதியின் ஆழம் அதிகமாக இருக்கிறது. அதனுடைய ரகசியம் அதிகமாக இருக்கிறது. பாருங்கள், அந்த வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. தேவச்சனமே, கர்த்தரை ஆடலோடு பாடலோடு இசை கருவிகளோடு துதிக்க வேண்டும். தாவீது ராஜா சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் அவரை துதிப்பேன், என் நாள் உள்ளளவும் நான் கீர்த்தனம் பண்ணுவேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி. அப்படி என்றால் என்ன? தேவனை துதிக்கணுமா? தேவச்சனமே, துதி கடலின் ஆழத்தை காட்டிலும் பெரியது. ஏன்னா துதி அநேகருடைய வாயில் இருக்கிறது. அநேகருடைய சோத்திரத்தினால் கிருபை பெறுகிறது. ஒவ்வொரு நாளும் நாம் துதிக்கும் போது தேவன் நம்மத்தில் இறங்கி வருகிறார். அவர் நம்முடைய துதிகளில் வாசனை, அதன் மத்தியில் அவர் வசிக்கிறார். அந்த துதியின் வாசனை அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. துதிகள் மத்தியில் அவர் இறங்கி வருகிறார். ஸோ தேவச்சனமே, ஒரு அருமையான தேவ மனுஷன் சொன்னார், செபிக்கும் பொழுது நம்ம அவர்கிட்ட போகிறோமா, ஆனால் துதிக்கும் பொழுது அவரே நம்மக்கிட்ட இறங்கி வராராம். ஏன்னா துதிகளின் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு துதி பிரியமாக இருக்கிறது. இந்த துதியினுடைய ஆழத்தை புரிய வேண்டும் என்றால் துதிக்கும் பொழுது தேவன் செய்த அநேக அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பவுலும் சீலாவும் நடுராத்திரியில் துதித்தார்கள். ஆம் தேவச்சனமே, நீங்கள் துதிக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவரோடு உறவாடி கொண்டு இருப்பீங்க, ஆனால் துதிக்கும் பொழுது அவர் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பார். உங்கள் சிந்தனையை கடந்து அவர் உங்களை ஆளுகை செய்வார். உங்கள் எண்ணங்கள்லாம் மறந்து, உங்கள் உணர்வுகள் எல்லாம் மறந்து, உங்கள் உள்ளம் தேவனோடு அதிகமாக இன்னும் கனெக்ட் ஆகியிருக்கிற நேரம்தான் துதிக்கிற நேரம். இந்த அருமையான நொடிகள் தான் பவுலும் சீலாவுடைய வாழ்க்கையில் சிறையை அதிர பண்ணினது. தேவச்சனமே, 500 பாடல்களை ஆண்டவர் இந்த அடியனுடைய நாவலை வைத்தார். ஒவ்வொரு பாடல்களையும் நான் பாடும் பொழுது சொந்தமாக நான் வரிகளை போடுகிறதே கிடையாது. வாகனத்தில் போகும் பொழுது ஒரு நாள் ஒரு பெரிய எலக்ட்ரிசிட்டி வயர் உளுந்து அநேகர் மேலே கரண்ட் ஷாக் அடித்து அந்த இடத்துல அவர்கள் விழும் பொழுது என் தலையின் மேல் அந்த எலக்ட்ரிசிட்டி வயர் கீழே விழுகிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய பாடலை கொடுத்து அந்த இடத்தின் வழியாக நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதில் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவன் நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு அழகாக ஒரு வரியை கொடுத்து என்னை பாட வைத்தார். அப்படி பாடிக்கொண்டு வரும்பொழுது அந்த மின் கம்பத்திலிருந்து ஒரு கம்பு அருந்து தீ பொறிகளோடு விழுகிறது. எல்லாரும் அறந்து ஓடுகிறாங்க. பட்ட ஒவ்வொரு ஆட்களும் புழு போல சுருண்டு கீழே விழும் பொழுது என் தலை மீளாக விழ வேண்டியது என் பக்கத்தில் விழுந்தது. நான் தப்பித்தேன். துதிக்கும் பொழுது நம்முடைய ஆபத்து நம்மளை விட்டு கடந்து செல்லுகிறது. சங்கிலிகள் உடைகிறது. ஒரு அருமையான ஊழியரை, அவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். அந்த அருமையான ஊழிய பாதையில் சொந்த மனைவியை இழந்தார். ஆனாலும் ஊழியத்தை விடவில்லை. ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். ஊழிய பாதைகள் அவ்வளோ நெருக்கம், உபத்திரவங்கள், வில்லி சூனியங்கள், போராட்டங்கள், அவருக்கு விரோதமாக தாக்குதல்கள். அந்த போராட்டத்தில் இழப்புகள் வந்தது. ஏன்னா குடும்பத்துக்குள்ள போராட்டம், சண்டைகள் வரும் பொழுது ஊழியர்கள் குடும்பமாக இருந்தாலும் பிரிவினைகள் வருகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சோர்வு வந்தால் அப்படி ஆகிவிடுகிறது. தேவச்சனமே, எத்தனையோ மிஷினரிகள் இவ்வாறாக இழந்திருக்கிறார்கள். வில்லியம் கேரி என்ற தேவ மனிதர் நம்ம இந்தியாவுக்குள்ளே வரும் பொழுது சொந்த மனைவி மனநலம் பாதிக்கப்பட்டு பிள்ளைகள் மரித்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது. ஸோ தேவச்சனமே, ஊழியர்களை பிசாசானவன் அதிகமாக தாக்குகிறான். அதான் வசனம் சொல்லுகிறது, ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். ஸோ இந்த பாஸ்டருக்கும் அதே பிரச்சனை தான். மனைவியை இழந்து விட்டார். ஒரு பெண் பிள்ளை உண்டு. அந்த பெண் பிள்ளையை கூட்டிக் கொண்டு வாகனத்தில் ஒரு கல்யாண வீட்டுக்காக போகிறார். அந்த திருமணத்திற்காக போகும் பொழுது போகிற வழியில் ஒரு விபத்து. அந்த விபத்தில் இவருக்கு லேசான காயம். ஆனால் ஒரே பிள்ளையாகிய அந்த பெண் பிள்ளைக்கு
தலையில் பயங்கரமாக அடிபட்டு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக பலவீனமாக மனநல பாதிக்கப்பட்ட பிள்ளையாக மாறிவிட்டார். இதனால் அவரால் துதிக்க முடியவில்லை. தேவ ஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் நம்மளால் துதிக்க முடியாது. ஏனென்றால் நாம் நன்மை செய்தால்தான் நாம் தேவனை துதிப்போம். அதனால் தான் உபாச ஜெபத்தில் ஒரு நாள் ஆண்டவர் தெளிவாக பேசினார். 21 நாட்கள் உபாசம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இரவும் இதே பிரயர் டைம் சேனலில் நடந்து கொண்டிருக்கு தேவ ஜனமே. அதில் ஒரு அருமையான செக்ஷனில் ஆண்டு சொன்னார், கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டும் நினைத்து துதித்தால் உங்களால் எல்லா நாளும் துதிக்க முடியாது. ஏன்னா சில நேரம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளே இருக்காது. வறட்சியின் பாதை உண்டு, தனிமையின் பாதை உண்டு. அப்போ கர்த்தரை எப்படி துதிக்கணும்? கர்த்தர் யார் என்று நாம் துதிக்க வேண்டும். கர்த்தரை நாம் அவர் யார் என்று துதிக்க வேண்டும். அவர் நன்மை செய்தாலும், அவர் நமக்கு ஆபத்துக்களை அனுமதித்தாலும் யாவற்றையும் நன்மைக்காகவே செய்கிறார். ஆம் தேவ ஜனமே, இந்த ஊழியர் நினைத்து விட்டார், என் மகள் 7 வருஷமாக பலவீனமாக இருக்கிறார் என்று நினைத்து ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருந்தார். அவர் ஆண்டவர் மேல் கோபத்தில் இருந்தார். நீர் இவ்வளோ பெரிய வேதனையை எனக்கு ஏன் அனுமதிக்கிறீர்? ஊழியத்தில் அவ்வளோ போராட்டங்கள், நிமிஷத்துக்கு நிமிஷம் பில்லி சுனியங்கள், ஊழியத்தை விட்டு விரட்டணும் என்ற போராட்டம் வரும் பொழுது, பிள்ளைகள் சாகட்டும், மனைவி சாகட்டும், அந்த ஊழியர் மறிக்கட்டும், ஆக்சிடென்ட்ல மறிக்கட்டும், அவருக்கு விரோதமாக ஆயுதங்களை எழுப்பும் பொழுது, சில நேரம் வீட்டில் வாக்குவாதம், சண்டை, தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்கள் இருக்கும் பொழுது, ஊழியராகவே இருந்தாலும் பிசாசுக்கு இடம் கொடுத்தால் பிசாசு அவர்களை தாக்குவான். நமக்கு தெரியாது ஊழியருடைய வாழ்க்கையில் என்னென்ன பிசாசுக்கு இடங்கள் ஊழியர்கள் கொடுக்குறாங்க என்று நமக்கு தெரியாது. அப்போ இந்த ஊழியருடைய வாழ்க்கையில் தேவன் அதை அனுமதிச்சிருந்தார். அவருக்கு தெரியாது, அவருடைய மகள் சுயநலவில்லாமல் மூல வளர்ச்சி குன்றி, அதாவது பலவீனமாக இருந்தாங்க, மனநல பாதிக்கப்பட்டு தான் இருந்தார்களே தவிர அவர்கள் உயிர் போகவில்லை. அவர் அதை நினைத்து துதித்திருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறது என்னன்னா, நான் ஆல்ரெடி என் மனைவி இழந்துட்டேன், இனி இந்த பிள்ளைக்கு இந்த அவஸ்தை ஏன் என்று அவர் துதிக்கவே இல்லை தேவச்சனமே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆஸ்பத்திரியில் மகளை பார்க்க போகிற அவரை பார்த்து பேசுகிறார், நீ துதி என்று சொல்லுகிறார். அந்த சத்தம் கேட்கிறது, அவரால் துதிக்க முடியவில்லை. காரணம் என்ன தேவஜனமே? நமக்கு நன்மை செய்தால் மட்டும் நாம் துதிக்கிறோம் என்றால் நாம் தேவனை தேவன் என்று துதிக்கவில்லை. நமக்கு நன்மைகள் செய்தால் நாம் துதிப்போம், நமக்கு ஆபத்துக்கள் வந்தால் நாம் துதிக்க மாட்டோம். அதனால் தான் தேவனை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும், எக்காலத்திலும் துதிக்க வேண்டும், உயிரோடு இருக்கிற வரைக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உள்ளளவும் நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 146:2 அழகாக சொல்லுகிறார். ஆனால் இந்த ஊழியரால் அதை செய்ய முடியவில்லை. அநேகருக்கு முன்மாதிரியாக இருக்கிற அந்த ஊழியரால் அதை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் உபத்திரம் வந்தது, வேதனை வந்தது. யோசித்து பாருங்கள், இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படும் பொழுதும் ஆண்டவரோடு அன்பாக தான் இருந்தார். அது தேவ சித்தமாக இருந்தது. உபத்திரம் வரும் என்று தான் வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதற்கு நம்ம தேவனை மறுதலிக்க முடியுமா? துதிக்க வேண்டும். துதிக்காத இருதயத்துக்குள்ள இருள் வந்துவிடும். தேவ ஜனமே, இந்த இம்மைக்குள்ள எந்த ஆசீர்வாதமும் நம்ம பரலோகத்தை தடுத்து விடக்கூடாது, பரலோக ராஜ்யத்தை தடுத்து விடக்கூடாது. அப்போ 2வது முறையாக அந்த ஊழியர்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், துதி என்று சொல்லுகிறார். ஆனாலும் துதிக்கவில்லை. 3வது முறை ஆண்டவர் கேட்கிறார். இப்பொழுது ஆஸ்பத்திரிக்குள்ள வந்தாச்சு, மகள் கிட்ட வந்திருக்கிறார். ஆண்டவருடைய சத்தம் உள்ள பலமாக துணிக்குது, மகனே நீ என்ன துதிப்பாயா என்று கேட்டவுடன் அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் புரண்டு வந்தது. இத்தனை ஆண்டுகளாக என்னை காப்பாற்றினேன் ஆண்டவரே, தாயின் கருவிலிருந்து என்னை பிரித்தெடுத்து எனக்காக ஜீவன் தந்த ஆண்டவரை, எனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும் துதிப்பேன் என்று சொல்லுகிறதுல என்ன நியாயம்? எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்காக இரத்தம் சிந்தி இரட்சிப்பை தந்தவரை நான் கடைசி வரைக்கும் துதிப்பேன் என்று சொல்லி துதிக்க ஆரம்பித்தார். ஒரு பயங்கரமான வல்லமை இறங்க ஆரம்பித்தது. ஆமீன். கட்டல்ல படுத்திருந்த அந்த சகோதரனுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் வல்லமை இறங்கினது. அவள் கட்டலிலிருந்து எழுந்து ஓடி வந்து அப்பா என்று சொன்னாள். 7 ஆண்டுகளுக்கு பிறகு துதியினுடைய வல்லமை அந்த அறையில் இறங்கினது. வாழ்க்கை மாறினது. ஒருவேளை அவர் துதிக்காமல் இருந்திருந்தால் தேவ பிரசன்னம் இறங்கியிருக்காது. ஏன்னா துதிகளின் மத்தியில் அவர் வாசமாக இருக்கிறவர். இஸ்ரவேலின் துதிகள் அவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது.
தேவ ஜனத்தின் துதி, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு தேவ பிள்ளையினுடைய துதியில அவர் பிரியமா இருக்கிறார், அசைவாடுகிறார். நீங்கள் நல்லா துதித்து பாருங்க, சோத்திரம் பண்ணி பாருங்க. வாழ்க்கை மாறுகிறதா இல்லையா என்று சோதித்து பாருங்கள், கண்டிப்பாக மாறும். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில உம்மை துதிக்க எங்களுக்கு பாக்கியம் கொடுத்தீரே. அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் நீ, சர்வ வல்லமை உள்ள தேவன், பூமியை அந்தரங்கத்தில் தொங்கவிட்ட நல்ல தெய்வம். ஓ, இம்மையும் மறுமையும் எல்லாம் படைத்தவர், உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? எங்களுக்காக குமாரனை அனுப்பி நித்திய ஜீவனை தந்தவர். உம்மை துதிக்காமல் யாரை நாங்கள் துதிப்போம்? உண்மையே ஜீவனுள்ள நாளெல்லாம் துதிப்போம் ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் இன்பமாக மாறட்டும், பயம் அல்ல தைரியம் ஆளுகை செய்யட்டும் அப்பா. பிதாவை என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை நீர் கொடுத்திருக்கிறீரே, அதை இந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் ஆண்டவருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உபவாச ஜெபம் இருக்கிறது. 9 மணி அளவில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.